அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் இறந்து 7 மணி நேரத்துக்கு அப்புறமா உயிர் பிழைத்ததா கூறியது மட்டும் இல்லாம மரணத்தை தாண்டி தான் என்னென்னலாம் பார்த்தேன்னு கூறி ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க. பொதுவாவே ஒருத்தர் இறந்ததும் உயிர் எங்க போவோம், மதங்கள் சொல்ற மாதிரி சொர்க்கம் நரகம்லாம் இருக்கா, பாவ புண்ணியம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் விடை தெரியாத கேள்விகள் தான். ஒரு சிலர் இறந்து போனதுமே கடவுளோட ஒளிய பார்த்த, குரலை கேட்ட, முன்னோர்களெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிய கதைகளும் ஏராளம். அதே மாதிரிதான் அமெரிக்காவை சேர்ந்த இளம்பெண் ஒருவரும் தான் இறந்ததாவும் மரணத்துக்கு அப்புறமா என்னென்னலாம் நடந்ததுன்னு கூறி அதிர வச்சிருக்காங்க. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியை சேர்ந்த எரிக்கா என்ற 22 வயதான பெண் மலையேற்றத்துக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்களோட கால் இடறி சுமார் 60 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்திருக்காங்க. இதனால முதுகெலும்பு, இடுப்பு, கைகள் மற்றும் விலா எலும்புகள் உடைந்தும் நுரையீரல்கள துளைகள் ஏற்பட்டு எரிக்கா பலமாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடுமையான மரண வலியை உணர்ந்த எரிக்கா அந்த நிலையில கூட தனது செல்போன் மூலம் விபத்துல சிக்கி இருப்பதை சொல்லிருக்காங்க. பல மணி நேர தேடுதலுக்கு பிறகு எரிக்கா இருந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்ச மீட்பு குழுவினர் அவங்கள பாதுகாப்பா மீட்டிருக்காங்க. அது வரைக்கும் அசைவே இல்லாம இருந்த எரிக்கா திடீர்னு கண் விழிச்சிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னது அங்கிருந்தவங்கள ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. மலையில இருந்து விழுந்ததும் தான் மரணம் அடைஞ்சு போனதாவும் 7 மணி நேரமா இந்த உலகத்திலே இல்லனோ உயிர் இல்லாம தனது உடல் இருந்ததாவும் அவர் கூறியிருக்காரு. அவர் சொன்னதை கேட்டு அங்கிருந்தவர்களா ரொம்பவே திடுக்கிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து பேசின எரிக்கா மரணத்துக்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிருக்காங்க. அதுல உயிர் பிரிஞ்சதும் காயமடைந்த என்னோட உடலை பார்த்த, எனக்குள்ள இருந்த வலிகள்லாம் மறைஞ்சே போச்சு. ஒருவித அமைதி மட்டும்தான் எனக்குள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கை என் கண் முன்னாடியே படம் மாதிரி வந்துட்டு போச்சு. கடந்த காலத்துல நான் செய்த சில தேர்வுகள் மற்றவர்களை எப்படி பாதித்ததுன்னு என் கண் முன்னாடியே நான் பார்த்தேன். ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விளைவு இருக்கிறதையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு ஒளியால நான் ஈர்க்கப்பட்டேன். அது கடவுளா கூட இருக்கலாம். அந்த ஒளியில அமைதியும் அன்பும் இருந்தது. இதுவரை நம்ம கேள்விப்பட்ட மாதிரி தேவதைகளோ இறந்த உறவுகளையோ நான் பார்க்கல. மனுஷங்க எல்லாரும் தனித்தனியானவங்க கிடையாது. நம்ம எல்லாருமே ஆழமா ஒருத்தரோட ஒருத்தர் இணைக்கப்பட்டு இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு எரிக்கா சொல்லிருக்காங்க. மேலும் மரணங்கிறது முடிவில்ல, அது ஒரு மாயை என்று கூறிய எரிக்கா சொர்க்கமும் இல்ல நரகமும் இல்லன்னு கூறியிருக்காங்க. இப்படி எரிக்கா சொன்னதை கேட்டு திடுக்கிட்டு போடுங்க உடனே அவருக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக அழைத்து சென்று விட்டனர். இந்த சொர்க்கம் நரகம்லாம் இருக்கா அப்படின்னா உயிர் எங்க போகும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.